இந்த iQoo Z3 லான்ச் ஆகி 3 மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா அதோட அப்கிரேட் அப்படின்னா iQoo Z5 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல ப்ராசஸர், ஸ்டோரேஜோட டைப், டிசைன் லைட்டா வந்து மாறி இருக்கு. இந்த மாதிரி ஒரு சில மாறுவேஷம் மட்டும் பண்ணி இந்த iQoo Z5 லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ டவுட் என்ன அப்படின்னா iQoo Z3 வாங்கலாமா இல்ல iQoo Z5 வாங்கலாமா? ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே பிரைஸ் கிட்ட வருது. எது ஒர்த் அப்படின்ற எல்லாத்தையும் டீடைல்டா இந்த வீடியோல பேசலாம். கைஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணது பாத்தீங்கன்னா OTO Capital அப்படின்ற இந்த பிளாட்ஃபார்ம் தான். ஒரு பைக்கை நீங்க டைரக்டா வாங்கவோ இல்ல ஃபினான்ஸ்ல வாங்குறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது இப்ப சென்னை, பெங்களூர், டெல்லி, பூனே, ஹைதராபாத் இந்த மாதிரி பல இடங்கள்ல அவைலபிளா இருக்கு. இது இந்தியால பயங்கர ஃபாஸ்டா வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு. நீங்க வாங்குற பைக்கு எவ்வளவு EMI வரும் அப்படின்றத கால்குலேட் பண்றது அப்படினாலும் ஈஸியா வந்து பண்ணிக்கிற முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு Honda Activa 6G இதுக்கு நான் EMI போடுறேன் அப்படின்னா 2556 ரூபாய் வந்து மாசத்துக்கு வரும். ஒரு நாளைக்கு 85 ரூபாய் மணிக்கு பே பண்ணி இந்த பைக் என்னால வாங்கிக்க முடியும் அப்படின்ற சிம்பிளிஃபையான EMI கால்குலேஷன் எல்லாமே பாத்துக்க முடியும். EMI ப்ராசஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ல ரொம்ப சிம்பிளிஃபையா வந்து கொடுத்திருக்காங்க. யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், அதில் செக் பண்ணி பாருங்க. இப்போ iQoo Z5 பத்தி பார்க்கலாம். ஓகே, அன்பாக்சிங் ஆல்ரெடி ஷார்ட் வீடியோ போட்டாச்சு. இன் கேஸ் பார்க்காதவங்களுக்கு பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இது மட்டும் தான் இருந்துச்சு. போன், 44 வாட் சார்ஜர், சார்ஜிங் கேபிள், சிம் எஜெக்டர் டூல், இந்த போனுக்கான கேஸ், ஒரு சில பேப்பர்ஸ், இதுதான் பாக்ஸ் கண்டென்ட். எக்ஸ்ட்ராலாம் எதுவும் கிடையாது. இப்போ இந்த போனை பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி iQoo அப்படின்ற கம்பெனி உள்ள வரப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு லோ பிரைஸ்ல ஹை ஸ்பெக்ல சூப்பரான போன்லாம் வந்து லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அது iQoo 3 இருக்கட்டும், iQoo 7 இருக்கட்டும், இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ண iQoo Z3 இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கேப் விட்டு நல்ல மொபைலா லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ எல்லாரும் பண்ற அதே தப்ப இப்போ இவங்களும் பண்றாங்க. நான் குமார் அவசரப்பட்டு iQoo Z3 லான்ச் பண்ணி 3 மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா இதோட சக்சஸர் அடுத்த போன் இதான் அப்படின்னா iQoo Z5 லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல எனக்கு கொஞ்சம் நல்ல அப்கிரேடா பட்டது பாத்தீங்க அப்படின்னா Snapdragon 778G இந்த ப்ராசஸரை பத்தி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு ஃபிளாக்ஷிப்போட பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதான் இந்த ப்ராசஸரோட கான்செப்ட். ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை குறலாம் இல்லை, ஏன்னா அதோட காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் பாத்தீங்க அப்படின்னா LPDDR5 RAM வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது போக UFS 3.1 இருக்கு. அண்ட் இது கூடவே 8GB RAM அப்படின்றதான் பேசிக் வேரியன்ட். ஒரு சில கேம் PUBG, Free Fire, கார் கேம்ஸ்லாம் விளையாண்டு பார்த்தோம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா கேமிங்ல நோ இஷ்யூ. அண்ட் கேம் விளையாடுறப்ப ஹீட் ஆகுதா அப்படின்ற क्वेश्चन தான் நிறைய பேருக்கு வரும். ஹீட்டிங் அந்த அளவுக்குலாம் தெரியல, ஏன்னா அது லிக்விட் கூலிங் இருக்கிறதுனால ஹீட் ஆகாது அப்படின்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி ஹீட் ஆகல. AnTuTu அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5,71,000 மேல தான் இருந்துச்சு. ஆனா இந்த ப்ராசஸர் 5G ப்ராசஸர் iQoo Z5 5G அப்படின்றத அதிகமா ப்ரோமோட் பண்ணுவாங்க. இதுல எத்தனை 5G பேண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2. இது எத்தனை பேர் சொல்றாங்க அப்படின்னு தெரியல. ஆனா பேண்ட் கம்மியா கொடுத்ததுக்கு ஒரு சில ரீசன்ஸும் இருக்கு. ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்குள்ள நிறைய பேண்ட் வந்து கொடுக்க முடியாது. பிரைஸ் கட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இது பண்ணி தான் ஆகணும். ஸோ 5G ஃபோன் அப்படின்ற பேருக்கு மட்டும்தான். 5G வந்ததுக்கு அப்புறம் உங்களோட ஏரியால அந்த அளவுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்றது தெரியலப்பா, பொறுத்து தான் பார்க்கணும். அப்புறம் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு AMOLED டிஸ்பிளே மாதிரியே தெரியும். ஆனால் AMOLED கிடையாது, LCD டிஸ்பிளே தான், Full HD Plus. ஆனால் இதில் 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க, 240 Hz டச் சாம்பிளிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்மூத் டிஸ்பிளே. யாராவது புதுசாக பார்த்தாங்க அப்படின்னா இது வந்து IPS டிஸ்பிளே அப்படின்னே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கு. கலர்ஸும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. நான் ஒரு சில வீடியோஸ், மூவிஸ்லாம் பார்க்குறப்ப குவாலிட்டி வாஸ் குட், டிஸ்பிளேவும் நல்லா இருக்கு. அண்ட் இந்த ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு நல்லா ஒட்டி கொண்டு வந்திருக்காங்க. லுக்ஸ் குட். ஆனால் பார்க்கறதுக்கு தான் ஏதோ ஒரு கம்பெனியோட டிஸ்பிளே பார்க்குற மாதிரியே இருக்கு. என்ன கம்பெனின்னு தெரிஞ்சு அப்படின்னா சொல்லுங்க. மிச்சபடி டிஸ்பிளே பொறுத்தவரை HDR 10 இருக்கு. பாண்டா கிளாஸ் அப்படின்னு ஏதோ ஒன்று ப்ரொடெக்ஷனுக்கு கொடுத்துருக்காங்களா. இது எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷனா இருக்கு அப்படின்னு தெரியல. நான் இப்போ வர இந்த போனை கீழே போடல. ஸ்கிராச்சஸும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசா கிடையாது. இந்த பாண்டா கிளாஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டது கிடையாது. இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கார்னிங் குரில்லா கிளாஸ் அளவுக்கு நல்லா இருக்குமா அப்படின்றத கீழே போட்டு உடச்சு எது நல்லா இருக்கு அப்படின்றத ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டுருவோமா? சொல்லுங்க, செஞ்சிருவோம். அப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி டிஸ்பிளே எந்த அளவுக்கு ஒரு மல்டிமீடியா கன்செப்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அதோட காம்பினேஷனா பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் கொடுத்திருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் நல்லா இருக்கு, ஓவர் பில்டப்லாம் இல்ல, கிளாரிட்டி வாஸ் குட், அந்த அளவுக்கு லவுடா இல்ல. ஆனா கால் குவாலிட்டியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா நார்மலா வந்து ஸ்பீக்கர்ல போட்டாலும் சரி, இல்லைன்னா இயர்பீஸ்ல கால் பேசினாலும் அந்த கால் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல, நார்மலா மட்டும்தான் இருந்தது. ஆனா ஹாப்டிக் சூப்பரா இருந்தது. அந்த 4D வைப்ரேஷன் கேமிங்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அது ஓரளவு நல்லா ஃபீல் ஆச்சு. பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா 5000 mAh பேட்டரி. இது வந்து iQoo Z3ல இருந்து கொஞ்சம் அதிகமான பேட்டரி தான். சார்ஜிங் ஸ்பீடு பாத்தீங்க அப்படின்னா 55 வாட்ஸ்ல இருந்து 44 வாட்ஸா மாத்திட்டாங்க. அது ஏன் மாத்தினாங்கலாம் தெரியல, 55 கொடுத்துருக்கலாம். இந்த 44 வாட்ஸை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு 26 to 28 நிமிஷத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா 50% சார்ஜ் பண்ணிக்கிற முடியும். ஒரு 1 ஹவருக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இந்த போனை ஃபுல்லா சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி பாக்குறப்ப அந்த 30 வாட்ஸ், 44 வாட்ஸ் இது எல்லாமே கிட்டத்தட்ட லைட்டா வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா பேட்டரி யூசேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல இருக்க Snapdragon 778G பாத்தீங்கன்னா பேட்டரியை நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க.
ஒரு மாடரேட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1.5 நாள் பேட்டரி இருக்கும். ஹெவியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாள் தாராளமாக பேட்டரி நல்லாவே தாக்கு பிடிக்குது. அண்ட் டிசைன் அண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா பெருசாக சொல்ல எதுவும் இல்லைனாலும் இந்த கிரேடியன் லுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த ஸ்கொயர் டைப் கேமரா இது எல்லாமே பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு பிராண்ட்லேருந்து லைட்டாக ஆட்டையை போட்டு கொண்டு வந்த மாதிரி இருந்தாலும் லுக்ஸ் குட். கையில் பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ரொம்ப வெயிட்லாம் கிடையாது. வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 196 கிராம். அதனால ஃபோன் ரொம்ப வெயிட்டாக இருக்கு அப்படின்லாம் இல்லை. ஆனால் ஒரு கையில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பெரிய ஃபோனாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் Z3 Z5 பார்த்தோம் அப்படின்னா கேமரால ஒரு ஸ்லைட்டான அப்கிரேட் பண்ணிருக்காங்க. 64 மெகா பிக்சல் சாம்சங் சென்சார் தான். ஆனால் லேட்டஸ்ட் சென்சார் GW3 யூஸ் பண்ணிருக்காங்க. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு, 2 மெகா பிக்சல் அந்த டெப்த். அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா ஒரு பஞ்ச் ஹோல்ல 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா ஃபீச்சர்ஸ் யூசுவலா விவோ iQoo ஃபோன்ல என்ன இருக்குமோ அதை தான் கொடுத்துருக்காங்க. டிஃபரெண்டான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டூயல் வியூ, டூயல் எக்ஸ்போஸ், அந்த ப்ரோ ஸ்போர்ட்ஸ் மோடு, ஆஸ்ட்ரோ போட்டோகிராஃபி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரெண்டா இருந்துச்சு. பேக் சைடில் 4K வீடியோ எடுத்துக்க முடியும். ஃப்ரண்ட்ல 1080p வரையும் தான் வீடியோ எடுக்க முடியும். வீடியோஸ்ல அந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி இல்லை. எஸ்பெஷலி இந்த செல்ஃபியில் பார்த்தோம் அப்படின்னா நடந்துகிட்டே வீடியோ எடுத்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்காது. அந்த ஸ்டேபிள் மோட ஆன் பண்ணோம் அப்படின்னா ஓரளவு பரவாயில்லாம இருக்கு. ஆனால் அந்த கிளாரிட்டி லைட்டாக மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. போட்டோஸ் பொறுத்தவரை மெயின் கேமரா 64 மெகா பிக்சல், நைட்டு பகல் ரெண்டுலையுமே நல்லா இருக்கு. குவாலிட்டி குட். போர்ட்ரேட் அந்த அளவுக்கு கரெக்டாக இல்லைனாலும் ஓரளவு பரவாயில்லாம நல்லாவே இருக்கு. அதனால அல்ட்ரா வைடை பொறுத்தவரை ஓகே தான். செல்ஃபி நல்லா இருக்கு. இந்த போட்டோஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டீட்டெயில்ஸ் பெருசா இல்லை. ஓரளவு ஷார்ப்பாக எடுக்கிற மாதிரி இருக்கு. லோ லைட்டில் மட்டும் கொஞ்சம் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லைனாலும் ஓகே சமாளிக்குது. மிச்சபடி அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி எல்லா சென்சார்ஸ்க்கு கவர் பண்ணியிருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் இருக்கு. ஓரளவு ஃபாஸ்ட்டாக இருக்கு. ஃபேஸ் அன்லாக் குட். அண்ட் Wi-Fi 6 இருக்கு. ப்ளூடூத் 5.2 கொடுத்துருக்காங்க. NFC எல்லாம் இந்த பட்ஜெட்டில் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. இதில் இல்லை. ஃபண்டச் OS 12 மேலே Android 11 இருக்கு. இந்தியாவில் ஒரு சில ஃபோனில் மட்டும்தான் இந்த ஃபண்டச் OS 12 இருக்கு. இந்த ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க. மிச்ச எல்லா ஃபோனுக்குமே விவோ iQooல அப்கிரேடாக வரும். ஆனால் இப்போதைக்கு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில ப்ளோட்வேர்ஸும் இருக்கு. பைஜூ, ஜோஸ், MX டக் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஸ் இருக்கு. ஒரு சில புஷிங் ஆட்ஸ் எப்பயாவது ரேராக பார்த்தீங்க அப்படின்னா வருது. ஒரு க்ளீன் UI தான் iQooவை பொறுத்தவரை. அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மான்ஸ்டர் மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை ஆன் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸை வேற லெவலில் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்றாங்க. மேபி ஹெவியாக ஆப்ஸ் யூஸ் பண்ணுறப்போ மல்டி டாஸ்கிங்கில் அந்த ஸ்மூத்னஸ் கொடுக்கலாம். இப்போ வரையும் எனக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியல. 8GB RAM 128GB இன்டர்னல் அப்படின்றதான் பேஸ் வேரியன்ட். இதோட விலை 23,999 ரூபாய். 12GB RAM 256GB இன்டர்னல் வேரியன்ட் பார்த்தோம்னா 26,999 ரூபாய். ஸோ இந்த விலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிராண்ட்லையும் நிறைய ஃபோன்ஸ் அவைலபிள் இருக்கு. செம்ம காம்படிஷன். ரியல்மி GT மாஸ்டர் எடிஷன் இருக்கு. போக்கோ F3 GT இருக்கு. ரெண்டுமே Dimensity 1200 ப்ராசஸரோட வரும். நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஒரு சில அந்த கேமிங் பேட் லோட்லோஸ்கோட சேர்ந்து வரும். அதெல்லாம் கம்பேர் பண்றப்ப நல்ல காம்படிட்டிவான பிரைஸ்ல தான் லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனா iQoo தந்திரமா பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த Amazon சேல்ல ரொம்ப கம்மியா கொடுத்தாங்க. 21,000 ரூபாய்க்கு 8GB RAM, Snapdragon 778G, 64 மெகா பிக்சல், சாம்சங்கோட லேட்டஸ்ட் சென்சார் இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 21,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணது ஒரு செம்மமும். அந்த 21,000 ரூபாய்க்கு உண்மையிலே செம்ம ஒர்த்து. ஏன்னா iQoo Z3 அதே பிரைஸ்க்குள்ள தான் வரும். அதை கம்பேர் பண்ணுறப்ப நிறைய அப்கிரேடோட இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விலைக்கு மட்டும் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். இது யாருக்கு சஜஸ்டபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,000 ரூபாய்க்குள்ள நல்ல பர்ஃபார்மன்ஸும் இருக்கணும், பேட்டரியும் இருக்கணும், நல்ல டிஸ்பிளே இருக்கணும், கேமரா குவாலிட்டியும் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா iQoo Z3க்கு பதிலாக Z5 ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். ஸோ இதான் எங்களோட ஃபீட்பேக். இதை நான் மட்டும் இல்லை எங்களோட ஆஃபீஸில் மாற்றி யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் இனிமேல் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஓகே, இப்போ இந்த iQoo Z5 பற்றி ஓரளவு ஐடியா வந்திருக்கும். அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் OTO Capital ஒன்று சொன்னல, அதில் யாருக்காவது விருப்பம் இருந்துச்சு தேவைப்படுது அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயிலும் இருக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை, நன்றி.